அபி, தனுஷ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் ராஜா இருக்கார், ஒயிட் ராஜா இருக்கார். சரிங்களா? ஒயிட் ராஜாவுக்கு 5 ஸ்டெப்பில் வந்துட்டு செக்மேட் வைக்கணும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வைக்கலன்னா அடுத்த ஸ்டெப்பு பிளாக் ராஜாவுக்கு செக்மேட் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் சிப்பாய் இங்கே வந்துச்சுன்னா குயின் எடுத்துகிட்டு வந்து வச்சிருவேன், செக்மேட்டு ஆகிடும். ஓகேவா? ஸோ அது வந்து நடக்காமல் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒயிட் ராஜாவுக்கு செக் வைக்கணும். செக் வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சி, இல்லைனா ஒயிட் ராஜாவுக்கு செக்மேட். ஓகேவா? சிம்பிள் தான். ஸோ நான் அந்த காயின் வந்துட்டு இங்கே வராமல் இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். என்ன பண்ணால் என்னுடைய ஒயிட் ராஜாவுக்கு செக் வச்சுக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது வராது. ஓகேவா? லெட்ஸ் யார் வின் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீ பிரியாணி வாங்கி தரேன்டா. ஓகேவா? சரி அபி, ஸ்டார்ட் பண்ணு. இங்கே தான் வெறும் புத்திசாலியாச்சு சொன்னீங்களே, அசால்ட்டாக விளையாடிடுவேன்ட்டு. இந்த மாதிரி பண்ணுங்க, அதான் கேமு. கொஞ்சம் யோசிங்க. நான் தான் மக்கு மாதிரி விளையாடுவேன், நீங்கள் மக்கு மாதிரி விளையாடக்கூடாது இல்லையா ஃப்யூச்சரில்? மொதல் செக்கு மூஞ்சி, ஒரு ஸ்டெப்பு மூஞ்சி மெயினாக அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தான் ப்ரோ போவோம். ஒன்ஸு காயினில் கை வச்சா அந்த காயினில் தான் இப்போ ஏதாச்சும் செக் வைப்பீங்க. 4 மூவ் ஆயிடுச்சு, 5 மூவ் ஆயிடுச்சு, முடிஞ்சு. ஓகேவா? இப்போ தனுஷ் கம். தோத்துட்டீங்க தான், எப்படி ஜெயிப்பீங்க? இப்போ தனுஷ் வந்து ஆட போறாரு. லெட்ஸ் see. சிரிக்காதீங்கண்ணா, ஆடுங்க ப்ரோ. ஓ, அவர் வச்சு அதே செக்கு. சரி, ஓகே. ரொம்ப யோசிக்கிறானே. எப்படி நாளைக்குள்ள ஆடிடுவீங்களா? சத்தனை ஆடுங்க. ஓ, அதே சேம். ஓகே. அப்புறம் சொல்லுங்கப்பா. ப்ரோ, இங்கேருந்து நவுத்தும் போது 2 ஸ்டெப்பு வரலாம் ப்ரோ. இங்கேருந்து 2 ஸ்டெப்பு எத்தனை மணி என்ன காது உங்களுக்கு சொல்லுங்கண்ணா. ஒரு நியாயம் வேணும் நம்ம எல்லாருதுலேயும் கேட்குறேன். நம்ம வேணால் புது ரூல் தான் கிரியேட் பண்ணணும். நம்மள்தான் மூஞ்சி. நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து ராணியை வச்சிருவேன். ராணியை வச்சா செக்மேட். முடிஞ்சா ஸ்டார்ட் கரோ. செக்கு, செக்கு,
செக்கு. நீங்களே காயின் என்ன கழிச்சிருவீங்க போலப்பா, மொஸ்டா பண்ணுறீங்க. செக்கு. செக்மேட்.